உங்கள நெறைய பேருக்கு இந்த ஆர்ம் ஹோலும், ஷோல்டர் மெஷர்மென்ட்டும் ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கும். அத நான் கிளியர் பண்றேன். இப்போ நீங்க ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு தெரியல அப்டின்னா, நீங்க ஷோல்டரோட மெஷர்மென்ட் என்னன்னு பாருங்க. இப்போ ஷோல்டர் வந்து 15 அப்டின்னா, அதோட -3 போட்டீங்க அப்டின்னா 12. 12 வந்து நீங்க 2 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர். அப்ப நீங்க இங்க இருந்து அந்த ஃபுல் ஷோல்டர் வித் சீம் அதாவது நீங்க தைக்கிறதுக்கும் சேர்த்து தான் விடணும். அதுதான் இந்த ஃபுல் ஷோல்டர்னு சொல்றது. இது ஃபுல்லா நீங்க வந்து 6 இன்ச்சஸ் வந்து வைக்கணும். இது வந்து கரெக்ட்டா தப்பான்றது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா குடுக்குறேன். இத செக் பண்றதுக்கு. இப்போ இந்த 6 இன்ச் வந்து கரெக்ட்டான்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்டின்னா, இப்போ நம்ம செஸ்ட்டோட மெஷர்மென்ட் என்னன்னு பாருங்க. செஸ்ட் வந்து 36 அப்டின்னா 36 டிவைடட் பை 6 போடுங்க. இப்போ 36 டிவைட் பை 6 போட்டீங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். பாத்தீங்கன்னா இந்த ஆன்சரும் இந்த இதுக்கு வர ஆன்சரும் சேமா இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஷோல்டரும் 6 இன்ச்சஸ் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் லென்த்தும் நம்ம 6 இன்ச்சஸ் தான் வைக்கணும். இப்போ இதே டெக்னிக்க நீங்க வேற ஒரு மெஷர்மென்ட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஷோல்டர் வந்து நான் இன்னொரு இதுக்கு ட்ரை பண்றேன். 15 வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 15 அப்ப அதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12.5 வரும். இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.25 வரும். ஸோ இதை வந்து நீங்க செஸ்ட் மெஷர்மெண்ட் இப்போ செஸ்ட் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். 15 அப்படின்னா ஒரு 38 வரும். 38 டிவைட் பை 6 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.3 வரும். ஸோ இதுவும் சிமிலரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆன்சர் வரும்போது உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா இதுலயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டைலரிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.